ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பே. உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழி மரபை என்றனும் நிலைக்கச் செய்வே. உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வே. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். லூக்கா நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் விளைந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். தம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் அவர் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவரது மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. அரசல் புரசலாக காரியங்கள் நடக்குது. புதிய துணி வாங்க போறது, புதிய பலகாரங்கள் வீட்டில் செய்யறது, பட்டாசு வாங்க போறது, போட்டிகளுக்கு போறது, கொயர் பிராக்டிஸுக்கு போறது, பீட அலங்காரங்கள் செய்வது, குடில் கெட்டுவது, போட்டி குடில்களை பார்க்க போவது என்று பல தரப்பிலும் பிஸியாக இருக்கிற நாம்
கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரவேலின் கடவுளாய் ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். எனவே அவநம்பிக்கை நமது வாழ்வில் இனி வேண்டாம். நம்மளை தேடி நாம் போகாமிருந்தாலும் நம்மை தேடி கடவுள் வந்து நம்மை விடுதலை செய்கிறார். அந்த ஆண்டவரை வாயார மட்டுமல்ல, வாழ்வாலே வாழ்த்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆண்டவரின் தூதர் சொன்னபடியே திருமுழுக்கு யோவான் பிறந்ததும் பேச்சிழந்த செக்கரியா சத்தமாக பேசுகிறார். பேச முடியாமல் இருந்த நிலையில் அவர் பலவற்றை பேச முடியவில்லை. ஆகவே அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக இப்போது பேசுகிறார், பாடுகிறார், வாழ்த்துகிறார். அவருடைய வாழ்த்திலிருந்து நாம் 2 செய்திகளை நமது வாழ்க்கை பாடமாக பெறலாம். ஒன்று, அவர் நம்பிக்கைக்குரியவர். இன்னும் ஒன்று, நன்மைக்குரியவர். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை செக்கரியாவின் வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறதாகவே அவநம்பிக்கை இல்லாமல் கடவுளின் வரத்திற்காக காத்திருந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றும் செக்கரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவநம்பிக்கை கொள்ளுகிற போது நாம் கடவுளை சோதிக்கிறோம். அது மிகவும் தவறானது என்பது நமக்கு தெரிகிறது. அவர் என்றும் நம்பிக்கைக்குரிய எல்லாமல்ல ஆற்றல் நிறைந்த ஆண்டவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையாலே நிரூபிக்க வேண்டும். இன்னும் ஒன்று, ஆண்டவர் நன்மை தவிர வேறு எதையும் தம் பிள்ளைகளுக்கு செய்வது இல்லை. பரிவுமிக்க கடவுள் பாசத்தை தாறுமாறாக பொழிகிறார். அவரிடமிருந்து அன்பை அணைகடந்து வருவதை பார்க்க முடிகிறது. தமது சிறகுகளின் கீழ் சிறப்பிடம் கொடுத்து அவர் நம்மை அரவணைக்கிறார். நன்மைகள் நமக்கு புரிகிறார். இந்த நன்மைகள் நமக்கு செய்வதிலே அவர் சோர்வு அடைவதில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த நாளிலே யோவானின் பணித்திட்ட அறிக்கையும் பார்க்கிறோம். தெளிவாக இருக்கிறது. செக்கரியாவின் இறைவாக்கு யோவானின் எதிர்கால பணியின் திட்ட அறிக்கை போலவே இருக்கிறது. எல்லாருக்கும் பணித்திட்டம் வேணுமே. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பணி வாழ்க்கையிலும் வேணும். அது செக்கரியாவின் வாக்கு அல்ல, தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு இறைவாக்காக உரைத்தது. எனவே திருமுழுக்கு யோவானுக்கான இறைவனின் திட்ட அறிக்கை என்றே எடுத்துக்கொள்ளலாம். அவரது பணியும் வாழ்வும் எவ்வாறு அமையும் என்ற ஒரு பட்டியலே நமக்கு தரப்படுகிறது. அதாவது அக்குழந்தை உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படும். எனவே அவர் இறைவாக்கினராக வாழ்வார் என்பது முதலிலேயே தெளிவுபடுத்தப்படுகிறது. 2, ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்ல வேண்டும் என்பது இன்னொரு தெளிவு. 3, தூய்மையோடும். 4, நேர்மையோடும். 5, வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்ய வேண்டும். இது நம்முடைய பணித்திட்டமாக மாற வேண்டும். யோவானுக்கு சொல்லப்பட்ட இந்த பணித்திட்ட அறிக்கை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தரப்பட்டதாகவே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அர்த்தமுள்ளதாக மாற காரணம், நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் முன்னோடிகளாக இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக, கொடுக்கின்றவர்களாக, அவருக்காக உலகை ஆயத்தம் செய்கின்றவர்களாக வளர வேண்டும். எனவே நாமும் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி பணி செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அதற்கான அருளையும் ஆற்றலையும் இந்த ஆண்டவரை பிறக்கிற மெசியாவை நமக்கு அருள வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. நிறைவாழ்வு தருகிற ஊற்றான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். நாங்களும் திருமுழுக்கு யோவானைப் போல உமது முன்னோடிகளாக ஆயத்தம் செய்கின்றவர்களாக வாழ விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும். உமது தூய ஆவியாலே எங்களை நிரப்பும். நாங்கள் தூய்மையோடும் நீ விரும்புகின்ற நேர்மையோடும் அச்சமின்றி பணிபுரிய அருள்தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லா
சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை, அருளே அஞ்சலி. அழகாக சேர்த்து அகம் நிறை மகிழ்வை அகலாக
பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். இனி வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலியில். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.